ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நம் இந்திய தேசம் உலகம் முழுவதிலும் இந்த ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இதில் அநேக இளம் வயதினரும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர், முதியவர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். இந்த வியாதியின் நிமித்தம் மூச்சு திணறல், நெஞ்சு பகுதிகளில் வலி, மூச்சு விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தூக்கமின்மை, இது நிமித்தம் இந்த பாதிப்பின் நிமித்தம் நுரையீரல் பாதிக்கப்படுகின்றன. இந்த நிலைகள் எல்லாம் மாறும்படியாக இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்க இந்திய தேசத்திலேயே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்கப்பா. உலகம் முழுவதிலும் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியல. ஆனா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், இதே போல மூச்சு திணறனால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே, இதே போல நெஞ்சு வலியினால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே, இந்த ஆஸ்துமா நோயினால் நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதே என்று இதை கேட்டு தவித்து கொண்டு இருக்கிறவர்களை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த ஆஸ்துமா நோயினால் இரவுல தூங்க முடியாமல் திணறி கொண்டு இருப்பதை நீங்க காண்கிறீங்கப்பா. காண்கிற தேவன் இந்த ஆஸ்துமா நோயிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருந்தா விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வாலிபர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரியவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். வயதானவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் மூச்சு திணறலினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இது ஆஸ்துமாவின் நிமித்தம் நுரையீரல் யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். குமாரன் விடுதலையாக்கினான், மெய்யாகவே ஒரு விடுதலை உண்டு சொன்னது மாதிரி ஒரு இந்த ஆஸ்துமா நோயிலிருந்து ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இதை கேட்டு யாரெல்லாம் அந்த ஜெபத்தை கேட்டு கண்ணீரோடு ஆண்டவரை அழுது கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. நாங்கள் சுகத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆஸ்துமா நோயில ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இதனால் இந்த ஆஸ்துமா நோய் வந்தது நிமித்தம் எந்தெந்த உள்ளார்ந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ எல்லா உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே சரி செய்யப்படுவதால், இயேசுவின் நாமத்தினால் சரி செய்யப்படுவதால் பலவீனமான பகுதிகள் எல்லாம் பலன் அடைவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டு இந்த வியாதியில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து விட்டதுக்காக நன்றி. எங்கள் தீவுல விடுதலை கொடுங்க, எங்க மாவட்டத்துல விடுதலை கொடுங்க, எங்கள் மாநிலத்துல விடுதலை கொடுங்க, எங்க இந்திய தேசத்துல ஒரு விடுதலை, எங்கள் உலகம் முழுவதிலும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி. நீங்க விடுதலை ஆக்கி விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.